அதிமுக ராஜினாமா எம்எல்ஏக்கள் கட்சியில சேருவதை ஊக்கப்படுத்தினாங்க அப்படின்னா அது தாவேகா மீதான ஒரு நன்மதிப்பை பாதிக்கும் அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்புல விசிக தலைவர் திருமாவளவன் குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்து இது போன்ற அதிமுகலேருந்து எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணையும் போதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அதுவா தான் இருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது அப்படிங்கறத வலியுறுத்திட்டு இருக்கிறாரு. அதே கருத்தை தான் இப்பயும் வலியுறுத்துறாருங்கிறத பார்க்க முடியுது. குன்னூர்ல அவர் செய்தியாளர்கள் சந்தித்த காட்சிகளை நம்ம லைட்டா பார்ப்போம். உறுப்பினர்களாக இருப்பவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் சேருவது என்பது நாகரிகமான ஒரு அரசியலாக இருக்க முடியாது. அது ஏற்புடையதில்லை. அது தாவேகாவுக்கு நற்பெயரை ஈட்டி தராது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவிலே இணைவது என்பது இயல்பான ஒரு நடவடிக்கையாக கருத முடியாது. அப்படி பொதுமக்களும் நம்ப மாட்டார்கள். எனவே அதுபோன்ற நடவடிக்கைகளை தாவேகா ஊக்கப்படுத்துமேயானால் அது தாவேகா மீதான நற்பெயருக்கு களங்கத்தை உருவாக்கும், நம்பகத்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். திருமா இப்படி சொல்லியிருக்காரா? அன்புமணி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த குதிரை பேரம் கலாச்சாரம் தமிழகத்திற்கு ஆகாது அப்படின்னு அன்புமணியும் சொல்லியிருக்காரு. என்னன்னா, எதிர்கட்சியோட சேர்ந்து பணம் மற்றும் பதவி ஆசையெல்லாம் காட்டி எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைப்பது என்ன மாதிரியான செயல் அப்படின்னு அவருடைய விமர்சனம் ரொம்ப காட்டமாவே இருந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது அது மட்டும் இல்லாமல் 108 சட்டமன்ற உறுப்பினர்கள்ன்ற மக்கள் தீர்ப்பை தாவேகா மதிக்கணும் அப்படின்னு கூட அன்புமணி சொல்லியிருக்காரு. அவர் செய்தியாளர்கள்ட்ட பேசின காட்சிகளையும் நம்ம இந்த நேரத்தில் பார்த்துருச்சோம். ராஜினாமா செய்து அடுத்த 10 நிமிடத்தில் ஆளும் கட்சி தாவேகாவில் இணைத்துக் கொள்வது இது ஒரு மோசடி. இது ஜனநாயக படுகொலை மட்டுமில்லை, ஒரு மோசடி. இது நாங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு மக்கள் விரும்பவில்லை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.